அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை. குருத்து 9. வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சேதுபதியின் அறைக்குள் பிரவேசித்த பார்வதி கலக்கமும் பரவசமும் கலந்த உணர்ச்சி வசப்பட்டவளாய் தெய்வ சந்நிதியில் மெய்மறந்து நிற்கும் ஒரு பக்தனைப் போல் தன்னை மறந்த நிலையில் அசைவற்று நின்று கொண்டிருந்தாள். அதே நிலைதான் சேதுபதிக்கும். பார்வதியைக் கண்டதும் வழக்கமாக கையை காட்டி அமரச் சொல்லும் அவர் அன்று உண்மையிலேயே ஒரு தெய்வ சிலை போல் உட்கார்ந்திருந்தார். இந்த மௌன நிலை 2 நிமிடங்கள் நீடித்தது. பார்வதி தானாகவே உட்கார்ந்திருக்கலாம், அல்லது சேதுபதியாவது அவளை உட்காரச் சொல்லியிருக்கலாம். ஆனால் இருவருமே ஒருவரில் ஒருவர் லயித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவருடைய இதய ஆழத்தின் அடிவாரத்தில் புதைந்து கிடக்கும் ரகசியத்தை மற்றவர் ஊடுருவி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் வாயடைத்து போன ஊமைகளாகி மௌன மொழியில் சம்பாஷித்தபடியே தத்தம் உணர்ச்சிகளை, ஆசைகளை, உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் எண்ணங்களை வெளியிட முயலும் நடிப்புக் கலையில் 2 நிமிடங்களை கழித்துவிட்டனர். கடைசியில் சுய உணர்வு பெற்று உட்காருங்கள் என்று கூறிய சேதுபதி பார்வதியை பார்த்தபோது அவள் நாற்காலியில் அமர்ந்து விட்டிருப்பதை கண்டார். மன்னிக்க வேண்டும், தாங்கள் எது பற்றியோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில். சேதுபதி சிரித்தார். அது பொருளற்ற ஒரு வரட்டுச் சிரிப்பு. அவர் உள்ளம் எதையோ எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் உதடு சிரிப்பை காட்டிக் கொண்டிருந்தது. தாங்கள் காலையில் வரப்போவதாக பாரதி சொல்லிக் கொண்டிருந்தாளே, ஏன் வரவில்லை என்று சேதுபதி ஆவலுடன் கேட்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு அவர் ஒன்றுமே கேட்காதது மிக ஏமாற்றத்தை அளித்தது. அடுத்த கணமே, தன்னிடம் அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன அசட்டுத்தனம் என்று எண்ணிக்கொண்டாள். உதட்டில் தவழ்ந்த புன்சிரிப்புக்கும் உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த உணர்ச்சிகளுக்கும் எவ்வித தொடர்புமின்றி சிந்தனையில் மூழ்கியிருந்த சேதுபதி பார்வதியை மறந்துவிட்டவரைப் போல் காணப்பட்டாலும் அவருடைய எண்ணமெல்லாம் அவளை பற்றியதாகவே இருந்தது. அவர் அவளை கவனிக்காதது போல் பார்த்து கொண்டிருந்தார். அவளை மறந்துவிட்டவர் போல் அவளையே எண்ணிக்கொண்டிருந்தார். சாந்தமே வடிவமாக, ஆனால் சலனமே இதயமாக அவர் எதிரில் உட்கார்ந்திருந்த பார்வதிக்கு பேச தோன்றவில்லை. என்ன பேசுவது என்றும் புரியவில்லை. இருவரும் ஒரே மாதிரி எண்ணிக்கொண்டு, பார்த்து கொண்டு, சிந்தித்துக் கொண்டு, என்ன பேசுவது என்று தோன்றாமல் திகைத்துக்கொண்டு அப்படியே அதே நிலையில் எப்போதும் என்றென்றும் இருந்துவிடவே விரும்பினார்கள். அந்த மௌன நிலையில் அவர்கள் இருவருக்குமே அத்தனை இன்பமும் சுகமும் இருந்தன. அப்படி ஒரு சுகம் இருப்பதை இருவருமே தனித்தனியாக உணர்ந்து அனுபவித்தார்கள். ஆனால் வாய்விட்டு சொல்லிக் கொள்ளவில்லை. இருவர் உள்ளங்களும் நெருங்கிய நிலையில் உறவாடிக் கொண்டிருந்த போதிலும் இருவருக்கும் தங்கள் ஆர்வத்தை வெளியிட முடியாத நிலை. அது ஓர் அபூர்வ நிலை. வயது 52 கடந்துவிட்ட பிறகு இன்னொருத்தியின் துணையை, உறவை நாடுகிறது அவருடைய உள்ளம். இதை காதல் என்று கூற முடியாது. காதலுக்கும் உடல் உறவுக்கும் அப்பாற்பட்ட ஓர் ஆசை இது. பார்வதிக்கு வயது 46 ஆகிவிட்டது. இத்தனை காலமும் கன்னியாகவே வாழ்ந்துவிட்ட அவள் திருமண வாழ்க்கையை என்றுமே விரும்பியதில்லை. தன் கன்னி பருவத்தை இளமையின் பைசாச உணர்ச்சிகளுக்கு பலியாக்கிவிடாமல் புனிதமாக பாதுகாத்து கொண்டு வாழ்ந்துவிட்ட பின்னர் இத்தனை பிராயம் கடந்து இப்படி ஒரு விசித்திரமான ஆசை. சேதுபதியின் உறவை அவள் விரும்புகிறாள். ஆயினும் அந்த எண்ணம் தற்கால இலக்கியங்களில் சர்வ சாதாரணமாக வர்ணிக்கப்படும் காதல் அல்ல. அவரிடம் அவளுக்கு ஏற்பட்டுள்ள அன்புக்கு, ஆசைக்கு, பரிவுக்கு காரணம் அறிவுபூர்வமான தொடர்பே ஆகும். சேதுபதியின் அறைச்சுவரை பெரிய உலகப்படம் ஒன்று அலங்கரித்தது. உலகத்தில் உள்ள தேசங்கள், தீவுகள், கடல்கள், மலைகள் எல்லாம் அதில் வரையப்பட்டிருந்தன. இன்னொரு புறம் உலக மகா மேதைகள் எழுதிய அறிவு நூல்கள் கண்ணாடி அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு மூலையில் வெண்கலத்தினாலான புத்தர் சிலை, மேஜை மீது உருண்டை வடிவமான சுழலும் உலகத்தின் கோலம் ஒன்று. சுற்றியுள்ள படங்களும் அறிவு நூல்களும் வெறும் காட்சி பொருட்கள் அல்ல, சேதுபதியின் அறிவு விசாலத்துக்கு சாட்சியம் கூறிக்கொண்டிருக்கும் உன்னத பொக்கிஷங்கள் அவை. தான் ஓர் அறிவாளி, கல்வி கேள்விகளில் வல்லமை வாய்ந்த ஓர் இலக்கிய மேதை என்ற பெருமை பார்வதிக்கு உண்டு. ஆயினும் அந்த பெருமையை அவள் அகம்பாவமாக்கிவிடவில்லை. அடக்கமும் பண்புமே கற்றதன் பயன் என்பதை நன்கு உணர்ந்திருந்த அவள் நீரு பூத்த நெருப்பாக, அடக்கமே உருவமாக இருந்தாள். சேதுபதியின் அறிவாற்றல், ஆழ்ந்த படிப்பு, உலக அனுபவம், எந்த விஷயத்திலும் அவருக்குள்ள ஒப்பற்ற ஞானம், இவைகளை காணும்போது அவள் தன்னை மின்விளக்கின் அருகில் பறக்கும் கேவலம் ஒரு மின்மினி பூச்சியாகவே கருதி கொண்டாள். அந்த சுழலும் உலகத்தை தன் விரல்களால் அசைத்து உருட்டியவாறே அவள் மௌனத்தில் மூழ்கியிருந்தாள். அந்த மௌனம் அவளுக்கே வேதனையை தந்தது. சேதுபதியிடம் ஏதேனும் பொதுவாக பேச வேண்டும் போல் இருந்தது. பேசினாள்.
யுத்தம், அணுகுண்டு, துப்பாக்கி இவையெல்லாம் இல்லாமலே இந்த உலகம் இயங்க முடியாதா? பார்வதியின் குரல் அசாதாரணமாகவே ஒலித்தது. இதோ இயங்கிக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லிவிட்டு பார்வதியையும் சுழன்று கொண்டிருந்த அந்த கோலத்தையும் மாறி மாறி பார்த்தார் சேதுபதி, உதட்டில் புன்னகை தவழ. உலக மக்கள் யுத்த அபாயமின்றி வாழவே வழியில்லையா? பார்வதி மீண்டும் கேட்டாள். சேதுபதி சிரித்துக்கொண்டே சொன்னார், தங்கள் கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் கூறிவிட முடியாது. ஆனாலும் சுருக்கமாக சொல்கிறேன். எறும்பு புற்றை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதில் கோடிக்கணக்கான எறும்புகள் எவ்வளவு ஒழுங்காக சண்டை சச்சரவில்லாமல் தங்கள் காரியங்களை செவ்வனே நடத்துகின்றன. அவற்றுக்கு மகாத்மாக்களோ ஞானிகளோ யாரேனும் உபதேசம் செய்கிறார்களா? இந்த உலகம் பெரிய எறும்பு புற்றுதான். இதில் நாம் அனைவரும் எறும்புகள் போல் வாழ்க்கையை சண்டை சச்சரவின்றி ஒழுங்காக நடத்தினால் அணுகுண்டு, யுத்தம் எதுவுமே இருக்காது. நமக்குள் தத்துவங்களும் தலைவர்களும் உள்ளவரை சண்டையும் சச்சரவும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பகுத்தறியும் சக்தியோ தலைமையோ தத்துவங்களோ இல்லாத எறும்புகளையும் பட்சி ஜாலங்களையும் பாருங்கள், எவ்வளவு ஒற்றுமையாக சண்டை சச்சரவின்றி வாழ்கின்றன. சேதுபதியின் பதில் பார்வதியை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. அடடா, எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு தெளிவாக விளக்கிவிட்டார். அவளுடைய வியப்பு தீரும் முன்னரே சேதுபதி இன்னொரு முறையில் அவள் கேள்விக்கு பதில் அளித்தார். மனிதன் உள்ளத்தில் ஒரு ஆசை உண்டாகிறது. அதை தீர்த்து கொண்டால் பிறகு சுகமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறான். அதற்காக படாத பாடெல்லாம் படுகிறான். ஆனால் ஆசையின் படிகளுக்கோ ஒரு முடிவே இல்லை. எல்லாமே விளங்கிவிட்டது போல், தன்னுடைய சந்தேகங்கள் அனைத்துக்குமே விடை கிடைத்துவிட்டது போல் நிறைவு ஏற்பட்டது அவளுக்கு. எப்படியும் தன் எண்ணத்தை, நீண்ட நாளைய விருப்பத்தை வெளியிட்டு விட வேண்டும் என்ற முடிவுடன் வந்திருந்த பார்வதி அவருடைய பேச்சில் மயங்கி தன்னை மறந்தவளாய் அவருடன் பேசிக் கொண்டிருப்பதிலேயே பெரும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெற்றவளாய் உட்கார்ந்திருந்தாள். டெலிபோன் மணி ஒலித்தது. சேதுபதி ரிசீவரை எடுத்து பேசினார். அந்த குழலில் வந்த செய்தியை கேட்டதும் அவர் முகம் மாற்றமடைந்ததை பார்வதி கவனித்தாள். என்ன, பஞ்சு தொழிற்சாலையில் தீயா? 2 லட்சமா? உயிர் சேதம் ஒன்றுமில்லையே என்று கேட்ட சேதுபதி ரிசீவரை கீழே வைத்துவிட்டு, நல்ல வேளை, உயிர் சேதம் ஒன்றுமில்லையாம், 2 லட்சம் ரூபாய் சேதமாம். பரவாயில்லை, இன்ஷூர் செய்யப்பட்டிருக்கிறது என்று சர்வசாதாரணமாக கூறினார். தீ என்ற சொல் கேட்டு துணுக்குற்ற பார்வதி, தீயா? யாருடைய பஞ்சாலையில் என்று விசாரித்தாள். என்னுடைய பஞ்சாலையில்தான் என்றார் சேதுபதி மிக அமைதியாக. 2 லட்சம் என்ற வார்த்தை அவரை அசைக்கவில்லை. உயிர்ச்சேதம் உண்டா என்றுதான் விசாரித்தார். உயிரின் மதிப்புக்கும் பொருளின் மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் அவருக்கு புரிந்திருந்தது. அதனால்தான் பொருள் நஷ்டத்தை அவர் பெரிதாக மதிக்கவில்லை. பார்வதி சிரித்தாள். அதை கண்ட சேதுபதி அவள் சிரிப்பதன் காரணத்தை புரிந்து கொண்டு புரியாதவர் போல், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு பஞ்சாலையே தீப்பற்றி எரிந்து போய்விட்டது என்று அறிந்தும் தாங்கள் கொஞ்சம் கூட பரபரப்படையவில்லை. 2 லட்சம் நஷ்டம் என்று தெரிந்தும் சர்வ அலட்சியமாக இன்ஷூர் செய்யப்பட்டு இருக்கிறது என்று கூறி பேசாமல் இருந்து விட்டீர்களே. அந்த நஷ்டம் இன்சூரன்ஸ் கம்பெனியை சேர்ந்தது என்பதனால்தானே, இல்லையா என்று கேட்டாள். இல்லை, நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்னுடையதுதான் என்றார் சேதுபதி. பார்வதி திகைத்தாள். ஒரு பஞ்சாலை தீப்பிடித்து எரிந்து போய்விட்டதென்றால் அந்த நஷ்டத்தை தேசிய நஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். இந்த தேசத்தின் உற்பத்தியில் ஒரு சிறிதளவு நஷ்டமாகிவிட்டது என்பதுதான் அதன் பொருள். பஞ்சாலைக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ நஷ்டமாகாது என்றார் சேதுபதி. பார்வதி திகைப்புடன் அவரை பார்த்தாள். உங்கள் திகைப்பு எனக்கு புரிகிறது. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நஷ்டம்தானே? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு சொந்தமாயிருந்தும் அந்த நஷ்டத்தை நான் பெரிதாக கருதவில்லையே என்றுதானே யோசிக்கிறீர்கள் என்றார் சேதுபதி. பார்வதி தலையசைத்தாள். அதைத்தான் நான் இல்லை என்கிறேன். பஞ்சாலைக்கு நஷ்டமில்லை என்பதை தாங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். நஷ்டம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இல்லை என்று நான் கூறுகிறேன். அது எப்படி என்பதையும் சொல்லுகிறேன். எல்லா வியாபாரங்களையும் போல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு வியாபாரம். ஒரு வியாபாரம் என்றால் அதற்கு வரவு செலவு இரண்டும் உண்டு. நான் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறேன். அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்வது எனக்கு செலவு. அவற்றை விற்பனை செய்வது வரவு இல்லையா? தலையசைத்தாள் பார்வதி. அதைப் போலவே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் வரவு செலவு கணக்கு உண்டு. இன்ஷூர் செய்து கொள்கிறவர்கள் கட்டும் பாலிசி பணமெல்லாம் வரவு என்றால், இம்மாதிரி கொடுக்கப்படும் நஷ்ட ஈடுகளெல்லாம் அவர்களுடைய செலவாகும். நஷ்ட ஈடு கொடுத்தது போக மிச்சம் இருப்பது லாபம். இப்போது புரிகிறதா? இது இன்சூரன்ஸ் கம்பெனியின் செலவு கணக்கில்தான் வரும், நஷ்ட கணக்கில் வராது. அதனால்தான் இந்த நஷ்டத்தை தேசிய நஷ்டம் என்று மட்டும் கூறுகிறேன். இருட்டறைக்குள் மின்விளக்கை போட்டதும் பளிச்சென்று ஒளி தோன்றி இருள் முழுவதும் விலகிவிடுமே,
அப்படி இருந்தது பார்வதிக்கு. வியப்போடு சேதுபதியை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அவள் பேசாததையெல்லாம் அவள் கண்கள் பேசின. அந்த பார்வையில் ஏதேதோ பொருட்கள் பொதிந்து கிடந்தன. பார்வதியின் முன்னால் ஞான விளக்காக ஓங்கி உயர்ந்து வானை முட்டுவது போன்ற விஸ்வரூபம் எடுத்து காட்சியளித்தார் சேதுபதி. அவரை பற்றி அவள் எவ்வளவோ உயர்வாக எண்ணிக்கொண்டிருந்தாள். இன்று அந்த உயர்வுக்கெல்லாம் உயர்வாக இமயமாக வளர்ந்து காட்சியளித்தார் அவர். அந்த இமயமலைக்கு முன்னால் அவள் ஒரு சிறு குன்று, சின்னஞ்சிறு குன்று. அப்படித்தான் எண்ணினாள் அவள். அப்பா என்று அழைத்துக்கொண்டே அறைக்குள் நுழைந்த பாரதியின் குரல் பிரின்சிபலை விழிப்புறச் செய்தது. 2 கோப்பைகளில் காப்பியை கொண்டு வந்து வைத்த பாரதி பிரின்சிபலை பார்த்து, ப்ளீஸ் என்றாள். உனக்கு இன்று பர்த்டே அல்லவா? மிக்க மகிழ்ச்சி. இப்போது உன் வயதென்ன என்று கேட்டாள் பார்வதி. 20 என்றாள் பாரதி. ஓ, டீனேஜ் முடிந்துவிட்டது என்று சொல், சிரித்துக்கொண்டே கூறினாள் பார்வதி. பதில் கூறாமல் வெட்கத்துடன் நின்ற பாரதி, அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போய் என் ஃப்ரெண்டை பார்த்துவிட்டு வரப்போகிறேன் என்று தன் தந்தையிடம் ஆங்கிலத்திலேயே பேசி உத்தரவு கேட்டாள். அந்த ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா என்று சேதுபதி கேட்கவில்லை. அப்போதிருந்த மனநிலையில் அவருக்கு அதெல்லாம் கேட்க தோன்றவில்லை. பார்வதிக்கு தன்னுடைய டீனேஜ் பருவம் பற்றிய நினைவு தோன்றவே அந்த சிந்தனையில் மூழ்கிப்போனாள். இளமை பருவத்துக்குள்ள மகிழ்ச்சியும் உற்சாகமுமே தனி என்று பெருமூச்சுடன் கூறினாள் பார்வதி. ஆமாம், குழந்தை பருவம் வாலிப பருவம் என்பதெல்லாம் ஒன்வே டிராஃபிக் போன்றது. ஒரு வழி பாலத்தில் ஒரு முறை போக முடியுமே தவிர திரும்பி வர முடியாது. திரும்பி அந்த வழியில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் முடியாது. திரும்பி வருவதற்கு மனம் இருக்கலாம், ஆனால் செயல்படுத்த முடியாது என்றார் சேதுபதி. இப்படிச் சொன்னவர் சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டவர் போல் பேச்சை நிறுத்திக் கொண்டு, இந்த உதாரணத்தை ஏன் சொன்னோம் என்று எண்ணி மனத்திற்குள்ளாகவே வருத்தப்பட்டார். அவர் கூறிய வார்த்தைகள் பார்வதிக்கு சுருக்கென்றன. உனக்கு வயதாகிவிட்டது, இளமை பருவத்தை கடந்து விட்டாய், மீண்டும் அதை அடைய முடியாது. ஒரு வழி பாலத்தில் மீண்டும் செல்ல ஆசைப்படாதே என்று அவர் மறைமுகமாக சொல்கிறார் என்றே தோன்றியது அவளுக்கு. அதே சமயத்தில் அவர், நானே அந்த ஒரு வழி பாலத்தில் திரும்பிச் செல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு மட்டும் வயதாகவில்லையா? என் உள்ளத்தில் புகுந்திருக்கும் ஆசைக்கும் அந்தரங்கமாக ஊசலாடும் உணர்வுக்கும் என்ன பொருள்? ஒரு வழி பாதையில் திரும்பிச் செல்ல விரும்புகிறேன் என்பதுதானே பொருள் என்று எண்ணிக்கொண்டார். பார்வதியின் அறிவு குழம்பியது. உள்ளத்தில் ஆசை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த தீயை சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நெருப்பணைக்கும் இயந்திரம் ஒன்று வந்து அணைத்து விட்டதைப் போல் இருந்தது சேதுபதியின் பதில். நான் ஒரு வழி பாதையில் திரும்பிச் செல்ல ஆசைப்படுகிறேன் என்பதை சேதுபதி அறிந்து கொண்டுதான் இம்மாதிரி கூறி எச்சரிக்கிறாரோ? சொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த தன் எண்ணத்தை, ஆசையை அடக்கிக் கொண்டவளாய் கலங்கிய உள்ளத்துடன் நாற்காலியை விட்டு எழுந்திருக்க முயன்றாள் பார்வதி. ஹால் கடிகாரத்தில் மணி டங் என்று ஒரே முறை அடித்து மணி 7:30 என்பதை அறிவித்தது. கைகூப்பி வணங்கியபடியே, தங்களிடம் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டேன், நேரம் போனதே தெரியவில்லை, மன்னிக்கவும் என்று விடைபெற்றுக் கொண்ட பார்வதி குமுறி வந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டவளாய் பாறையாக கணக்கும் இதயத்துடன் போய் காரில் ஏறிக்கொண்டாள். காரின் வேகத்தில் உள்ளே புகுந்து வந்த காற்று பார்வதியின் மனப்புழுக்கத்துக்கு சற்று இதமாக இருந்தது. வீட்டுக்குச் சென்றவள் நேராக மாடி அறைக்கு போய் பலகணியின் வழியாக சற்று நேரம் தெளிந்த வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அது நிர்மலமாக இருந்தது. அவளுக்கு எதிலுமே மனம் ஓடவில்லை. மனச்சுமை அவளை ஆழ்த்தியது. சோர்வும் விரக்தியும் அமைதியின்மையும் அவள் உடலையும் உள்ளத்தையும் உற்சாகமிழக்கச் செய்திருந்தன. நாற்காலியில் அமர்ந்தவள் கண்களை மூடியவாறே மேஜை மீதே கவிழ்ந்து கொண்டாள். சற்று நேரத்துக்கெல்லாம் அப்படியே அயர்ந்து விட்டாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.